மும்பையில் விடிய விடிய பெய்த கனமழையில் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றது. தென்மேற்கு பருவமழை மும்பையில் தீவிரமடைந்து வருகிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மும்பையில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதியில் சாலைகள் குளங்களாக மாறி காட்சி அளிக்கின்றன. வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மும்பையில் முன்கூட்டியே தொடங்கியிருந்தாலும் கூட ஜூன் முதல் வாரத்தில் மும்பையில் தென்மேற்கு மழை தொடங்கினாலும் கூட தொடக்கத்தில் மிக அவ்வப்போது லேசான மழையை பதிவாகி வந்தது. அதற்கு பிறகு நாட்கள் செல்ல மும்பையில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மும்பையில் கனமழை பல இடங்களில் வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த மழையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அன்றைய நாள் நடைபெறுந்த தேர்வுகள்லாம் ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு சாலைகள் துண்டிக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டன. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் மழை என்பது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது மும்பையில் மீண்டும் கனமழையானது பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையை தொடர்ந்து சற்று மழை குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் அங்கு கனமழை வேகம் எடுக்க தொடங்கியிருக்கிறது. இந்த மழை மும்பையில் பொறுத்தவரையில் இதுவரை இல்லாத அளவாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் சாலையில் தண்ணீர் தேங்கி கடுமையாக வாகன போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நவி மும்பை உள்ளிட்ட இடங்களில் முக்கிய சாலைகள் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மழையின் அளவை பொறுத்தவரையில் இதுவரை இல்லாத அளவில் இந்த மழை பொழிவு காணப்பட்டதாகவும் வரக்கூடிய சில நாட்களில் இந்த மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள்.